வணக்கம் உறவுகளே. நான் உருளைக்கிழங்கு, ராசவள்ளிக்கிழங்கு, கத்திரிக்காய், சின்ன வெங்காயம், பூண்டு எல்லாம் போட்டு வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டேன். பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அவரைக்காய் நறுக்கி வச்சுருக்கேன். காய் நல்லா வெந்தோன்னா உப்பு போட்டு பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. உப்பு போட்டுட்டேன். இதுக்கு கூடவே புளித்தண்ணி ஊற்றி நல்லா வேக விட்டுறணும். சாம்பார் தூள் சேர்த்துட்டேன், பெருங்காயம் சேர்த்துட்டேன். இப்போ அந்த பருப்பை கலந்து மூடி வச்சுட்டேன். சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. துவரப்பருப்பு, இந்த வெஜிடபிள் எல்லாம் போட்டு சாம்பார். இன்னொரு பக்கம் வடச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடலைப்பருப்பு, பெரிய வெங்காயம், வரமிளகாய், கருவேப்பிலை போட்டு நல்லா வணங்கினதும் அவரைக்காய் சேர்த்து அந்த எண்ணெயிலேயே வணக்கி சிம்மில் போட்டு மூடி வச்சிடணும். மஞ்சத்தூள் போட்டுட்டு அதுக்கு உண்டான உப்பும் போட்டுட்டு சிம்மிலேயே மூடி வச்சிடணும். அப்புறம் நல்லா வெந்தோன்னா தேங்காய் கலக்கி எடுத்து வச்சுட்டு பொரியல் வச்சு பாருங்கள். ஒயிட் ரைஸு, சாம்பார், ரசம், அவரைக்காய் பொரியல், தயிர். இதுதான் இன்றைக்கி நம்மளோட லஞ்சு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க. இந்த நாள்